இவர்கிட்ட ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது. ஆனால் தமிழகத்திலேயே நாங்கள் தான் பெரிய கட்சி, நாங்கள் தான் பெரிய கட்சி, அவங்களுக்கு எங்களுக்கு தான் சண்டை அப்படின்னு உதார் விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தர் கலாச்சி பேசியிருக்காரு. யார் அவரு? பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் தான். என்னன்னா, செய்தியாளர் சந்திப்பில் இந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்க சொன்னதே பாஜக தான், அதனால தான் நான் அப்படிலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க நானும் அந்த பேட்டியை பார்த்தேங்க, அந்த பேட்டியில் ஏதாச்சும் கொஞ்சம் தெளிவு இருக்கா? அவர் பேச்சிலேயே தெளிவு இல்லைங்க. யாரோ 6 பேரை கூப்பிட்டு போய் பேசினதா சொல்கிறாரு, அதுவும் யார்கிட்டயோ பேசினதா சொல்கிறாரு. யார் அந்த 6 பேர்? என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். சொன்னாவாச்சு நான் எதனா பதில் சொல்லுவேன். எதுவுமே தெரியாமல் அந்த பேட்டிலையும் ஒரு தெளிவு இல்லாமல் நான் எப்படிங்க அதுக்கு பதில் சொல்ல முடியும்? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு இலைமறை காய்மறையாக பேசிட்டு போயிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க யார் பேசினாங்க, யார்கிட்ட போய் பேசினாங்க, யார் சொன்னாங்கங்கிற விவரத்தை அவர் எதுவும் சொல்லலை. இவர் அதிமுகவில் தான் இருக்கிறாங்க. அதிமுகவில் இருக்கிறபோது ஒருங்கிணைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் சொன்னாங்க, அது முழுசாக அவர் பேச்சை முழுசாக கேட்டால் உங்களுக்குமே தெரியும். நான் பார்த்தேன். அதில் 6 பேர் போனோம் ஒன்றிணைக்குன்னு சொன்னோம் அப்படின்னாங்க. அந்த 6 பேர் யாருன்னு தெரியல. யார்கிட்ட போய் ஒருங்கிணைக்க சொன்னோம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லலை. அந்த பேட்டியில் எதுவுமே தெளிவாக இல்லாதனால அதை பற்றி நான் இந்த கருத்தை சொல்ல முடியாது. அடுத்ததா செய்தியாளர் கேட்குறாங்க, இந்த டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் அடுத்ததா போட்டி, மற்ற கட்சி எல்லாம் சின்ன கட்சி, நாங்கள் தான் பெரிய கட்சி அப்படின்னு விஜய் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க நம்ம பாஜக எவ்வளோ பெரிய கட்சின்னு உங்களுக்கே தெரியும். உலகத்திலேயே பெரிய கட்சி நம்ம கட்சி தான். இந்த கட்சியை தாண்டி வேறு கட்சி இருக்குதா? நீங்களே சொல்லுங்களேன். இந்தியாவில் இன்றைக்கி ஆளுங்கட்சியாக வேறு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 300 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 1000 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இவ்வளோ பேர் இங்கே வச்சு பெரிய கட்சியாக நாங்கள் நடத்திட்டு வரும்போது இவர் ஒரு கவுன்சிலர் கூட இவர்கிட்ட இல்லை. அதை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் பெரிய கட்சி, நாங்கள் தான் பெரிய கட்சின்னு உதார் விட்டுக்கிட்டு இருக்காரு. சும்மா போங்கங்க அப்படின்னு கேள்வி கேட்டவரையே கலாச்சி பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 300 நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மேலே இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா அகில இந்திய அளவில் இன்னைக்கு 1000க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம், இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறோம். இவர் ஒரு கவுன்சிலர் கூட நான் ஆகலை. இவர் இன்னைக்கு எடுத்த உடனே நான் எனக்கும் அதுதான் போட்டின்னு அப்படின்னு சொன்னால் அது எப்படி? நான் சொன்ன விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. அடுத்ததா செய்தியாளர் கேட்குறாங்க, இந்த டிஎம்கே டிவிகே 2 தளபதி இருக்காங்க, எந்த தளபதி அடுத்தா வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இவங்க தளபதி இல்லைங்க, தமிழகத்தோட தலைவிதின்னு தலையிலே அடிச்சுட்டு போயிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இது தமிழகத்துடைய தலைவிதி.